ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் நம் ஈருலக வழிகாட்டி எங்களுடைய உயிரிலும் மேலான ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் அஸ்ஹாபுகள் தாபிஊங்கள் தபுஉ தாபிஈங்கள் மேலும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை கடமைகளை அவன் விரும்பக்கூடிய வடிவத்தில் அந்த ரப்புக்காக வேண்டி மட்டுமே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எடுத்து நடக்குமாறும், அவன் விலக்கியவைகள் தடுத்தவைகள் நெருங்க வேண்டாம் என்று எச்சரித்தவைகள் அவனுக்கு விருப்பமில்லாதவைகள் ஒவ்வொன்றிலிருந்தும் முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அத்தோடு உங்களுக்கும் தக்குவாவுடைய வசியத்தை ஞாபகமூட்டியவனாக இந்த ஹுதுபாவை ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, புனிதமான முபாரக்கான ஹைறுகளும் நலவுகளும் நிறைந்த அருள் நிறைந்த இந்த மாதத்தை திரும்பவும் ஒரு முறை வாழ்க்கையிலே அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வழங்கினான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வருடம் ரமலான் முடியும் பொழுது 29வது இரவிலே அல்லது ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டு விட்டது என்று கேள்விப்பட்ட பொழுது உண்மையான முஃமின்களுக்கு உண்மையிலே உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு கவலை இருந்திருக்கும். இந்த ரமலான் எங்களை விட்டும் செல்கிறது, திரும்பவும் வாழ்க்கையிலே இந்த ரமலானை நாம் சந்திப்போமோ என்ற கவலையோடு இந்த ரமலான் எங்களை விட்டும் பிரிந்தது. அப்படி கவலைப்பட்டவர்களில் சிலருக்கு உண்மையிலே இந்த ரமலானை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவர்கள் சென்ற வருடத்துக்குள் மண்ணறையிலே போய் சேர்ந்து விட்டார்கள். எங்களுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் திரும்பவும் கிடைத்திருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த கிடைத்த ரமலானை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? எங்களுடன் சேர்ந்து சென்ற வருடங்களில் இதே வாசகங்களை கேட்டவர்களில் சிலர் இன்று மண்ணறையிலே இருக்கிறார்கள். அடுத்த ரமலானை சந்திப்போமோ இல்லையோ தெரியாது. எங்களோடு சஹர் செய்தவர்கள், இஃப்தார் செய்தவர்கள், தராவி தொழுதவர்கள்,
உங்களுடைய குடும்பங்களிலே ஊரிலே உள்ள சென்ற வருடத்துக்குள் மரணித்தவர்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அவர்கள் எல்லோரும் எங்களோடு சென்ற வருடம் இருந்தார். இந்த வருடம் நாம் இந்த ரமலானை சந்தித்திருக்கிறோம். நாம் கேட்கிறோம், அடுத்த ரமலானை சந்திப்போமோ தெரியாது. எனவே கிடைத்த இந்த ரமலானை இது சில வேளை வாழ்க்கையின் இறுதி ரமலானாக இருக்கலாம் என்ற உணர்வோடு சரியாகவே பயன்படுத்தி கொள்வோம். மன்னரையிலே வாழக்கூடியவர்களில் 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு சாரார் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார். இப்படியான ரமலானுடைய காலங்கள் வரும் பொழுதெல்லாம் அவர்களுக்கும் சந்தோஷம். ஏன்? அவர்களுக்கு வாழ்க்கையிலே கிடைத்த அந்த ரமலானை சரியாக பயன்படுத்தினார்கள். அவர்களுக்கு கிடைத்த அந்த ரமலான்களிலே எப்படியெல்லாம் நன்மைகளை தேடிக்கொள்ள வேண்டுமோ அந்த எல்லா வடிவங்களிலும் அவர்கள் நன்மைகளை இரவு பகலாக தேடினார்கள். வாழ்க்கையை பயன்படுத்திவிட்டு சென்றார்கள். இன்று அவர்கள் கபறுகளிலே சுவன பூஞ்சோலைகளிலே சந்தோஷமாக இருந்து கொண்டு எங்களுக்கும் இப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைத்து நாம் பயன்படுத்தியதினால் இன்று சந்தோஷமாக இருக்கிறோம் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி கூறியவர்களாக கபரிலே ஒரு கூட்டம் வாழுகிறது. குர்ஆனிலும் வருகிறது, சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்துக்குள் சென்றதன் பின்னால் அந்த சுவன இன்பங்களை அடைந்தவர்களாக உலகத்திலே நாம் கொஞ்சம் சிரமப்பட்டோம், அதனால் தான் இந்த இன்பத்தை அடைந்தோம் என்று அந்த சிரமத்தை சொல்லி சந்தோஷப்படுவார். وَأَقْبَلَ بَعْضُهُمْ عَلَى بَعْضٍ يَتَسَاءَلُونَ قَالُوا إِنَّا كُنَّا قَبْلُ فِي أَهْلِنَا مُشْفِقِينَ فَمَنَّ اللَّهُ عَلَيْنَا وَوَقَانَا عَذَابَ السَّمُومِ என்றெல்லாம் அவர்கள் பேசிக்கொள்வார்களாம். நாம் இதற்கு முன்னால் உலகத்திலே இருக்கும் பொழுது, எங்களுடைய குடும்பங்களோடு மனைவி பிள்ளைகளோடு வாழும் பொழுது அல்லாஹுவை பயந்து சிரமப்பட்டு நப்சுக்கு மாத்தம் செய்து ஒரு கட்டுப்பாடோடு வாழ்ந்தோம். அதனால் இன்று அல்லாஹ் எங்களை தண்டனையிலிருந்து பாதுகாத்து விட்டான் என்று சுவன இன்பத்தை அடைந்தவர்களாக உலகத்தில் பட்ட சிரமத்தை அவர்கள் பேசிக்கொள்வார். மன்னரையிலே வாழக்கூடிய இன்னும் ஒரு சாரார் இருக்கிறார். உலகத்தில் கிடைத்த நல்ல சந்தர்ப்பங்களை தவறவிட்டவர்கள், பயன்படுத்தி கொள்ளாதவர்கள், பிற்போட்டவர்கள். அடுத்த ரமலானிலே பார்ப்போம். அடுத்த நோன்பை சரியாக பிடிப்போம். அடுத்த வருடம் நிறைய செலவழிப்போம். அடுத்த வருடத்திலே தொழுவோம் என்று பிற்போட்டு கொண்டிருந்தவர், அமல் இபாதத்திலே சோம்பேறித்தனம் காட்டியவர்கள், ரமலான் போன்ற சிறந்த காலங்கள் வரும் பொழுதும் கணக்கில்லாமல் இருந்தார்கள். செய்யப்பட்ட நசீஹத்துகளை தனக்கு எடுத்துக்கொள்ளாதவர்கள், அடுத்த வருடம் என்று பிற்போட்டு கொண்டிருந்தார்கள். அவர் எதிர்பாராத விதமாக அவர்களுக்கு தேவையான அளவு சம்பாதிக்காத நிலையிலே மௌத்து வந்தது. இன்று அவர்கள் கவலையோடு கண்ணீரோடு கபறுகளிலே வாழ்கிறார்கள். இது போன்ற வாழ்க்கையிலே ஒரு ரமலான் திரும்பவும் எங்களுக்கு கிடைக்காதா என்ற ஏக்கத்தோடு இருக்கிறார். ஒரு ரமலான் திரும்பவும் கிடைக்காதா? ஒரு 2 ரக்காத் தொழுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காதா? ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லுவதற்கு வாய்ப்பு கிடைக்காதா என்று மன்னரையிலே ஒரு கூட்டம் உலகத்திலே கிடைத்து அதனை பயன்படுத்தி கொள்ளாத சந்தர்ப்பங்களை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், உதாரணத்திற்கு கபரிலே உள்ளவர்களை எல்லாம் ஒரு சிறிதளவு நேரத்துக்கு உலகத்திற்கு அனுப்பினால் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறார். கபரிலே உள்ளவர்களை எல்லாம் ஒரு விடுமுறை கொடுத்து அனுப்புவதை போல உலகத்திற்கு போய் உங்களுக்கு விருப்பமான ஏதாவதொன்றை செய்துவிட்டு இவ்வளவு நேரத்துக்குள் திரும்பி வர வேண்டும் என்று அனுப்பப்பட்டால் அவர்கள் வந்து இந்த உலகத்திலே என்ன செய்வார்கள்? என்னுடைய வாங்கி போட்ட நான் அனுபவித்த வீடுகளை
என்னுடைய குடும்ப உறவுகள் பிச்சலங்களை என்னுடைய ஊரை பார்த்து கொள்வோம் என்றெல்லாம் யாரும் நினைக்க மாட்டார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், எல்லோரும் வருவதுடனே 2 ரகாத்துக்காக வேண்டி தக்பீர் கட்டுவார்களாம். ஏன் அவர்களுக்குத்தான் தெரியும் இந்த உலகத்திலே தொழும் 2 ரகாத்துக்கு அங்கே என்னவெல்லாம் கிடைக்கிறது. ரமலான் போன்ற காலங்களிலே தொழப்படக்கூடிய 2 ரகாத் அது வித்தியாசமானது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிடைத்த இந்த ரமலானை எப்படி நாம் எந்த உணர்வோடு கழிப்போம் என்றால், இது சிலவேளை என்னுடைய வாழ்க்கையின் இறுதி ரமலானாக இருக்கலாம். பருவ வயதை அடைந்ததில் இருந்து ஒவ்வொருவரும் கேட்டு பார்ப்போம், நான் எத்தனை ரமலானை சந்தித்திருக்கிறேன். கூடினது ஒரு 15 வயதில் ஒரு மனிதன் எப்படியும் பருவ வயதை அடைந்து விடுவார். அவருக்கு எல்லா கடமைகளும் கடமையாகிவிடும். ஒரு 60 வயதிலே உள்ளவர் கடமையான ரமலானாக கிட்டத்தட்ட குறைந்தது 45 ரமலானை சந்தித்திருக்கிறார். 40 வயதிலே உள்ளவர் 25 கடமையான ரமலானை சந்தித்திருக்கிறார். ஒவ்வொருவரும் கேட்டு பார்ப்போம், இது என்னுடைய எத்தனையாவது ரமலான்? சிலருடைய உள்ளம் சொல்லும், இது என்னுடைய 50வது ரமலான், என்னுடைய 40வது ரமலான், என்னுடைய 25வது ரமலான். 26வது ரமலானுக்கு போவோமா என்பது தெரியாது. ஒவ்வொரு வருடமும் அடுத்த வருடம் கிடைக்குமா என்ற அச்சத்தோடும் பயத்தோடும் 25 ரமலானை சந்தித்து விட்டேன், 50 ரமலானை சந்தித்து விட்டேன், 51க்கு நான் போவேனா இல்லையா என்பது தெரியாது. எனவே கிடைத்த இந்த ரமலானை இறுதி ரமலானாக இருக்கலாம் என்று இப்பொழுதே அந்த உணர்வை எடுத்துக்கொண்டு என்னென்ன முறைகளிலெல்லாம் இந்த ரமலானை பயன்படுத்த முடியுமோ அந்த எல்லா நலவுகளையும் அடைவதற்கு இரவு பகலாக முயற்சி செய்வோம். இதுதான் புத்திசாலித்தனம். இந்த ரமலானின் மூலம் நான் எதை அடைய வேண்டும்? பசித்திருப்பதின் மூலம், தாகித்திருப்பதின் மூலம், அதிகமாக குர்ஆன் ஓதுவதின் மூலம், இரவு நேரங்களிலே தொழுகையிலே தராவீஹ் வித்ர் போன்ற தொழுகைகளிலே ஈடுபடுவதன் மூலம், தஹஜ்ஜத் போன்ற இரா வணக்கங்களிலே நீண்ட சுஜூது நீண்ட ருக்குகளிலே கழிப்பதின் மூலம், ஃபர்லான தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுவதோடு முன்பின் சுன்னத்துகளிலும் பேணுதல் காட்டுவதன் மூலம், அள்ளி முடியுமான அளவுக்கு சதகாக்கள் தான தர்மங்கள் செய்வதன் மூலம், உணவளிப்பதன் மூலம், உறவுகளை சேர்ந்து நடப்பதன் மூலம், ஏழை எளிய மக்களை சந்தோஷப்படுத்துவதன் மூலம், மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் இருப்பதன் மூலம் எதை நான் அடைய போகிறேன்? ரமலான் முடியும் பொழுது அல்லாஹ் என்னை முடிவு செய்திருக்க வேண்டும், இந்த அடியானை நான் அன்பு வைத்து விட்டேன், பொருந்தி கொண்டு விட்டேன், இவனுக்கு நான் சுவர்க்கத்தை கட்டாயமாக்கி விட்டேன். ரமலான் முடியும் பொழுது நான் ஒரு சுவர்க்கவாசியாக இருக்க வேண்டும். என்னுடைய இபாதத்தையும் என்னுடைய கண்ணீரையும் துஆவையும் என்னுடைய நீண்ட சுஜூதையும் நான் அல்லாஹ்விடத்திலே செய்த தவறுகளுக்கு இஸ்திக்ஃபார் தௌபா செய்து மன்றாடி கண்ணீர் வடிப்பதையும் பார்த்துவிட்டு இந்த அடியானை நான் மன்னித்து விட்டேன், இந்த அடியானை நான் பொருந்தி கொண்டு விட்டேன், இந்த அடியான் எனக்குரிய அன்புக்குரிய ஒருவனாக மாறிவிட்டான் என்று அல்லாஹ் என்னை முடிவு செய்ய வேண்டும். இதற்குத்தான் ரமலான், அல்லாஹ்வை அடைவதற்கு. அஸ்ஸௌமு லீ வ அன உஜாஸி பிஹி, நோன்பு என்பது எனக்குரியது, அந்த நோன்புக்கு கூலி நான் என்கிறான் அல்லாஹு தஆலா. ஏனென்றால் பொதுவாக பசியிலும் தாகத்திலும் இருக்கக்கூடியவர் உண்மையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் நோன்பு பிடிக்கிறார். ஏனைய வணக்கங்களை காட்டுவதற்கும் செய்யலாம். தொழுகையை, குர்ஆன் திலாவத்தை, சதக்கா செய்வதை. உண்மையிலே ஒருவர் நோன்பு பிடிக்கிறார், பசியிலும் தாகத்திலும் இருக்கிறார் என்றால் அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் தவிர்ந்து கொள்ளுகிறார்.
இல்லாவிட்டால் அவருக்கு யாரும் இல்லாத இடங்களிலே அழகாக தண்ணீரை குடித்துவிட்டு சாப்பிடுவதையெல்லாம் சாப்பிட்டு விட்டு இஃப்தாருடைய வேளையிலே வந்து அவர்தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான நோம்பாளியை போன்று நடிப்பது என்பது சிரமமான காரியம் அல்ல. உண்மையிலே அவர் பசித்திருக்கிறார், உண்மையிலே தாகித்திருக்கிறார் என்றால் அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் அதை மேற்கொள்கிறார். இதனால் அதற்கு கூலியாக அல்லாஹ் அவனே ஆகிவிடுகிறார். அந்த இஹ்லாசுடைய அமலுடன் மனிதன் இன்னும் நிறைய அமல்கள் செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை மனிதன் அடைந்து கொள்கிறான். எப்படியாக வேண்டும் என்றால், என்னுடைய இந்த ரமலான் இதற்கு முன்னால் கழிந்த ரமலான்களை விட ஒரு வித்தியாசமான ரமலானாக இருக்கும். சில நேரங்களிலே சிலர் இஃப்தாரிலே அப்படி யோசிக்கிறார்கள், எப்படி ஒரு புதிய முறையிலே இன்று இஃப்தார் வைபவத்தை செய்யலாம், ஒரு வித்தியாசமான முறையிலே யாரும் செய்யாத முறையில் எப்படி ஒரு சஹருடைய ஏற்பாட்டை செய்யலாம், மக்களை சந்தோஷப்படுத்துவதற்கு பலரும் யோசிக்கிறார்கள். எப்படி இந்த ரமலானை இதற்கு முன்னால் கழிக்காத ஒரு வித்தியாசமான முறையிலே இந்த ரமலானை கழிக்கலாம், எப்படி இந்த ரமலான் ஒரு மிகவும் புனிதமான ரமலானாக எனக்கு இருக்க வேண்டும், யாரை பற்றியும் ஒரு தடவை கூட புறம் பேசப்படாத ரமலான். உறுதியெடுப்போம். ரமலான் முடியும் பொழுது அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரமலானிலே நான் யாரை பற்றியும் ஒரு தடவையாவது புறம் பேசவில்லை. இரண்டாவது நோம்பிலே இருக்கிறோம், முடிவெடுப்போம், உறுதி எடுப்போம், இது புனிதமான ரமலான். இந்த ரமலான் எப்படிப்பட்டது என்றால், ஒரு ஹராமான பார்வை கூட பார்க்கப்படாத ரமலான். ஒரு ஹராமான பார்வை கூட இந்த ரமலானிலே நான் பார்க்கவில்லை, அல்ஹம்துலில்லாஹ் என்று ரமலான் முடியும் பொழுது அல்லாஹ்வை புகழுவதற்கு தயாராகும். ஒரு பொய் கூட பேசாத ரமலான், அதிகம் குர்ஆன் ஓதிய ரமலான், அதிகம் இஸ்திக்ஃபார் செய்த ரமலான். இதற்கு முன்னால் நான் சென்ற ரமலானிலே செலவழித்ததை விட கூடுதலாக அள்ளி அள்ளி கொடுத்த ரமலான். மனிதனுடைய வாழ்க்கை வயது கூடும் பொழுது அமல் இபாதத்துகளும் அழுகையும் இஸ்திக்ஃபாரும் தௌபாவும் கூட வேண்டுமா? அது அல்லாஹ்விடத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார் என்பதற்குரிய அடையாளம். 40 வயதில் இல்லாமல் இருந்த அழுகையும் தொழுகையும் கண்ணீரும் 45 வயதிலே அவருக்கு கூடியிருக்க வேண்டும். அது அவர் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதற்குரிய அடையாளம். இந்த ரமலான் தராவீஹுடைய தொழுகை ஒரு நாள் கூட விடுபடாத புனிதமான ரமலான். அல்ஹம்துலில்லாஹ். சிலர் சொல்லுவதை நாம் கேட்கிறோம். எப்படி? அவர்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் துஆ செய்துவிட்டு சிலர் சொல்லுவார், எங்களுடைய தாய்க்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், எங்களுடைய தந்தைக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், 6 வயதிலிருந்தே எங்களை நோன்பு பிடிப்பதற்கு பழக்கினார்கள், இன்று வரையிலே ஒரு நோன்பை கூட நான் விடவில்லை என்று பெற்றோர்களுக்கு துஆ செய்கிறார். 7 வயதிலிருந்தே என்னை கையோடு அழைத்து கொண்டு வந்து 20 ரக்காத் தொழுகையும் தொழ வைத்து பழக்கினார்கள், இன்று வரையிலே அந்த பழக்கம் எங்களிடத்தில் இருக்கிறது. சிலர் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு துஆ செய்கிறார். தொழுகைக்கு பழக்கினார்கள், குர்ஆன் ஓதுவதற்கு பழக்கினார்கள். ரமலானிலே எங்களுக்கு பல பரிசுகள் தருவதாக சொல்லி குர்ஆன் ஓதும் பழக்கத்தை ஏற்படுத்தினார்கள். என்னுடைய தந்தை தாய் கபரிலே இருக்கிறார், அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும் என்று துஆ செய்து கொண்டு பல வருடங்கள் ரமலானை அழகாக கழிக்கும் நல்லோர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை. தவறுகள் முன்பின்கள் நடந்திருக்கிறதா? இது சந்தர்ப்பம். வாழ்க்கையின் இறுதி கட்டம் எப்பொழுதும் சிறப்பாக இருப்பது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய அடையாளம்.
நல்லோர்கள் சாலிஹூங்களை பற்றி எழுதப்படுகிறது. அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு தக்பீர் கட்டும் பொழுதும் எப்படி கட்டுவார்கள் என்றால், சிலவேளை இந்த சுபஹுடைய தொழுகை அல்லது இந்த ஜுமாவுடைய தொழுகை இது என்னுடைய இறுதி தொழுகையாக இருக்கலாம். அடுத்த அசருடைய தொழுகை நேரத்திலே நான் உயிரோடு இருப்பேனா இல்லையா தெரியாது. எனவே வாழ்க்கையிலே தொழும் இந்த தொழுகையை அழகாக தொழுது கொள்வோம் என்று நல்லோர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் இது இறுதி தொழுகையாக இருக்கலாம் என்ற உணர்வை எடுத்துக்கொண்டு அந்த தொழுகையை தொழுவார்கள். மிக புனிதமான ரமலானாக இந்த ரமலானை ஆக்குவோம். தஹஜ்ஜத் தொழுகை விடுபடாத ரமலான், இமாம் ஜமாத் தவறாத ரமலான், முன்பின் சுன்னத்துகள் தவறாத ரமலான், புறம் பேசப்படாத ரமலான், ஹராமான பார்வை பார்க்கப்படாத ரமலான், நிறைய அள்ளி அள்ளி சதக்காக்கள் கொடுக்கப்பட்ட ரமலான், நிறைய உணவளிக்கப்பட்ட ரமலான், நிறைய நோம்பாளிகளுக்கு நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட ரமலான் என்று என்னென்ன வழிகளிலெல்லாம் இந்த ரமலானிலே நலவுகளை தேடலாமோ எல்லா நலவுகளையும் தேடிக்கொண்ட ரமலான் என்ற ரமலானாக இந்த ரமலானை ஆக்கும். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாக கவனிக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் கவனிக்கிறார். ஒவ்வொருவராக அல்லாஹ் பார்க்கிறான். இவன் எப்படி, இவருடைய இரவு எப்படி, இவருடைய பகல் எப்படி, இவருடைய பிரயாணத்திலே இவர் எப்படி, ஊரிலே எப்படி, வெளிநாட்டிலே எப்படி, இருட்டிலே எப்படி, தனிமையிலே எப்படி, அல்லாஹ் ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இவர்களை அல்லாஹ் அதிகமாக எல்லா நேரங்களிலும் அவனை பயந்து அவனுடைய சிந்தனையோடு வாழுவதை பார்த்து கொண்டிருக்கிறானோ, அல்லாஹ் அப்படியே கவனித்துவிட்டு ஒவ்வொருவருக்கும் அவன் இந்த உலகத்தில் அவர் வாழும் பொழுதே அவருக்குரிய முடிவை கொடுத்து விடுகிறான். எப்படி ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் அழைக்கிறான். அடிக்கடி புகாரி ஷரீஃபிலே வருகிறது. அழைத்து சொல்லுகிறான், பூமியிலே வாழக்கூடிய இன்ன மனிதனை நான் அன்பு வைத்து விட்டேன். இது சிலருக்கு 30 வயதிலே கிடைத்து விடலாம், சிலருக்கு 40 வயதிலும் கிடைக்கலாம், சிலருக்கு 50 வயதிலும் கிடைக்கலாம், சிலருக்கு 60 வயதிலும் கிடைக்கலாம். ஒவ்வொரு இபாதத்தை செய்யும் பொழுதும் இந்த உணர்வு இருக்க வேண்டும். இந்த இபாதத்தை பார்த்துவிட்டு அல்லாஹ் என்னையும் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாமை அழைத்து சொல்லும் நேரம் வந்திருக்கலாம் என்ற எதிர்பார்ப்போடு அமல் செய்ய வேண்டும். துஆவிலே இப்படி அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நீ அன்பு வைத்தவர்களை உன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி நீ இப்படியெல்லாம் சொல்லுகிறாயே, அந்த கூட்டத்தில் நான் ஆகிவிட்டேனோ தெரியாது, என்னையும் ஆக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆவோடு இருக்க வேண்டும். அழைத்து சொல்லுகிறார், இன்ன மனிதனை நான் நேசித்து விட்டேன், அன்பு வைத்து விட்டேன், நீங்களும் அவரை அன்பு வைக்க வேண்டும். இந்த செய்தியை வானலோகத்திலே உள்ள எல்லா மலாயிக்காமார்களுக்கும் அறிவித்து விடுங்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தியை சொல்லுவதற்கு முழு மலாய்க்காமார்களுடைய கவனத்தையும் திருப்புகிறார். வானவர்களே, எதற்கு? அந்த ஒரு நபரை அல்லாஹ் அன்பு வைத்து விட்டான் என்ற செய்தியை சொல்லுவதற்கு. பெயர் சொல்லப்படுகிறது, இன்னாருடைய மகன் இன்னார் என்று மலாய்க்காமார்களுக்கு அவரை அறிமுகம் செய்து, அல்லாஹு தஆலா இந்த மனிதனை ஏற்றுக்கொண்டு விட்டான், அன்பு வைத்து விட்டான், அல்லாஹ்வுடைய ஹபீபாக இவர் இன்று ஆகிவிட்டார், நானும் அவரை நேசிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் அவரை அன்பு வையுங்கள். அதற்கு பின்னால் ஹதீஸிலே வருகிறது, யூலஉ லஹுல் கபூலு ஃபில் அர்ள், பூமியில் அவர் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்லோர்களின் உள்ளத்திலும் அன்பை சம்பாதித்து கொண்ட ஒரு உயர்ந்த மனிதராக மாறுகிறார். அதற்கு பின்னால் அவர் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருப்பார். இப்படியான மனிதர்கள் தான் சக்கராத்திலே இருக்கும் பொழுதே மலாயிக்காமார்களின் மூலம் நன்மாராயம் கூறப்படுவார். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான்.
சக்கராத்திலே இருக்கும் பொழுது மலாயிக்காமார்கள் அவரை நோக்கி இறங்கி வருவார்கள். அல்லா தஹாஃபு வலா தஹ்சனு, சுவர்க்க அந்த மலச்செண்டுகளுடன் சுவர்க்க வாசனை திரவியங்களுடன் வந்து பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு உலகத்திலே நன்மைகள் செய்வதன் மூலம் இன்ன சுவர்க்கம் கிடைக்கும் என்றெல்லாம் வாக்களிக்கப்பட்டு கொண்டிருந்த சுவர்க்கம் இதோ என்று அவருக்கு முன்னால் அந்த சுவர்க்கத்தின் காட்சி காட்டப்பட்டு கொண்டிருக்கும். அவருக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கும். ரூஹு கைப்பற்றப்படும். அந்த ரூஹை வானலோகத்திலே உள்ள எல்லா மலாய்க்காமார்களும் வரவேற்பார். இதை ரமலானின் மூலம் இலேசாக அடையலாம், சரியாக பயன்படுத்தி. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ரமலானிலே ஏனைய காலங்களை போன்று இந்த காலத்தை மாக்கிக் கொள்ளாமல் தொழில் செய்ய வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும், வியாபாரத்திலே இருந்தாலும் ஏனைய தேவையான காரியங்களில் ஈடுபட்டாலும் நான் ரமலானுடைய மாதத்திலே இருக்கிறேன் என்ற உணர்வோடு எனக்கு எப்படி முடியுமோ அந்தந்த முடியுமான முறைகளில் ஏதோ ஒரு வடிவத்தில் கொஞ்சம் இபாதத்துக்கு நேரம் எடுப்போம், குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் எடுப்போம், இஸ்திக்ஃபார் செய்வதற்கு நேரம் எடுப்போம், அல்லாஹ்விடத்திலே துஆ ஜிக்ரை நாவை ஜிக்ருக்கு பழக்கிக் கொள்வோம். லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன்னார் என்பதை நாவுக்கு பழக்குவோம். எங்களுடைய தொழிலில் இருந்து கொண்டே, உலக வேலைகளில் இருந்து கொண்டே நாவை ஜிக்ருக்கு பழக்கலாம். கபூலியத்துடைய நேரத்தில் அந்த சுவர்க்கம் கிடைத்துவிடும். வீடுகளுக்குள்ளும் அந்த சூழலை உருவாக்கும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோர்கள் உறவுகளின் பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த முபாரக்கான ரமலானை அடைந்து இந்த ரமலானை எப்படி பயன்படுத்துவதன் மூலம் உன்னுடைய அன்பையும் பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ளலாமோ அந்த நல்லோர்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கி வைப்பாயாக. உன்னால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்ல கூட்டத்தில் எங்களை கபூல் செய்வாயாக. இந்த வருடத்தினுடைய லைலத்துல் கதிரை அடையும் கூட்டத்தில் எங்களை ஆக்கி வைப்பாயாக. இந்த நோன்புகளை இபாதத்துகளை செய்து கொள்வதற்கு எந்த வகையான தடைகளும் வந்துவிடாமல் நீயே எங்களுக்கு முழு முஸ்லிம் சமூகத்தையும் பாதுகாப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.